மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இன்று நமது தாய் திரு அவை முதல் முறையாக அகில உலக முதியோர் தின விழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுகிறது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளினை சிறப்பித்து நமது வாழ்வின் முன்னுதாரணமாக வாழ்ந்து நம்மையும் நமது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அன்பிலும் பண்பிலும் வளர்த்து வழிகாட்டிய நமது பெற்றோர், அவர்களின் பெற்றோர் மற்றும் அவர்களோடு உடன் பிறந்தவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காக மன்றாடி மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பகிர்ந்து ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து சிறப்பிக்க அழைக்கின்றார். புனிதர்களும் புனித கன்னி மரியாவின் வயதான பெற்றோர்கள் சுவக்கின் மற்றும் மன்னால் அவர்களின் திருநாளை சிறப்பிக்கும் இத்தருணத்தில் நமது குடும்பங்களில் வாழும் முதியவர்களுக்காக திருப்பலியில் மன்றாடுவோம். முதியோரை மதிக்கவும் அவர்களுக்கு உடனிருப்பை கொண்டாடும் பண்பாடு மிகவும் குறைந்துவிட்டது. முதியோரை சுமையாகவும் பிரச்சனையாகவும் முதியோரை வேண்டப்படாதவர்களாகவும் ஆறாவது விரலாகவே பார்க்கும் மனப்பான்மை அதிகரித்து வருகிறது. தனிமையும் புறக்கணிப்பும் முதியவர்களை பெருமளவில் பாதிக்கிறது. இத்திருப்பலியில் நமது குடும்பங்களில் சமுதாயத்தில் வாழும் அனைத்து முதியவர்களுக்காக அவர்களுக்கு உடல் நலன், மன நிம்மதி, நீடிய ஆயுள் தர வேண்டுமென்று இறைவனிடம் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம்.
கொகிடெக் டோலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் வழிநடத்த வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஒய் திரேசா ராணிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் தொடர்ந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். கேலி நேவிஸ், பிரியா, வருண் இவர்களுக்கு குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறார்கள். லிங்குட்லா, ஃபெலிக்ஸ், பாபு, அனிதா, பிரவீன், நவீன் குடும்பத்தையும் இவர்கள் செய்யும் தொழிலையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறார்கள். பூத்தோட்ட ஜூலி, ஃபெலிக்ஸ், ஸ்டெல்லா, எர்லின் மரியா, டார்வின் ஜோஸ் குடும்பத்தினர் தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் நல்ல உடல் சுகத்தோடு குடும்பத்தை வழிநடத்தவும் ஜெபிக்கிறார்கள். எம்ஜி, லிடியா, சுஷிதா இந்த குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டி ஜெபிக்கிறார்கள். நன்றி பலியாகவும் சிறப்பு கருத்துகளுக்காகவும் ஜெபிக்கும் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். ஆன்ம இலை பாறுதலுக்காக மரித்த அருட்தந்தை எஸ்ஜே அந்தோனிசாமி, பிஜே என்ரி ஆன்மாக்களுக்காகவும், ஜோசப் பிலோமினா ஆன்மாக்களுக்காகவும், கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும், அருட்சகோதரி தனிஸ்லாஸ், அருட்சகோதரி மேரி போர்ஜியா ஆன்மாக்களுக்காகவும், காலி ஜேக்கப், அடைக்கலமேரி, வின்சென்ட் பால், ஜான்சன் பீட்டர், மல்லவெறுப்பு ஆனி, அருள்ராஜ் ஆன்மாக்களுக்காகவும், மாலப்பாட்டி ஜோக்கின், தெரசம்மாள், மைக்கேல், இன்னாசியம்மா, சுசைராஜ் ஆன்மாக்களுக்காகவும், லிங்குட்லா ஆரோக்கியசாமி, மரியம்மா, அல்ஃபோன்ஸ், பாலையா, பாக்கியம்மா, சவரியம்மா ஆன்மாக்களுக்காகவும், பெணிகளப்பாடி ஜோசப், ஜோஜம்மா, லெத்ரிசியா, உத்திரி மேரி, அருட்சகோதரி அசுந்தா ஆன்மாக்களுக்காகவும், சுசைராஜ், எலிசபெத் ஆன்மாவிற்காகவும், கொரோனாவால் இறந்த அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், துறவரத்தார் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பூத்தொட்ட ஆசீர்வாதம், தெரேசம்மாள், ஜேபி பாப்பையா, ரெஜினம்மா, ஃபெலிக்ஸ், தேவதாஸ் ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்பு ராஜ்யத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு அகில உலக கத்தோலிக்க திரு அவையோடு இணைந்து நாம் அகில உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியவர்களுடைய தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஜூலை மாதத்தில் 26ஆம் தேதி நாம் ஸ்வாக்கின் அன்னாள் புனிதர்களுடைய விழாவை வருடந்தோறும் சிறப்பிக்கின்றோம். ஸ்வாக்கின் அன்னாள் புனிதர்கள் இயேசுவுக்கு தாத்தா பாட்டி என்ற முறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுப்பதிலும் ஆன்மீகத்தில் அவரை வழிநடத்துவதிலும் முக்கிய பங்காற்றிருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு நம்முடைய திருத்தந்தை திரு அவையில் இருக்கும் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஸ்வாக்கின் அன்னாள் புனிதருடைய விழாவிற்கு முன்பாக வரும் ஒவ்வொரு வருடமும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அகில உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியவர்கள் தினத்தை சிறப்பிக்க அழைக்கின்றார்கள். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்காகவும் இன்றைக்கு சிறப்பாக செபிப்போம். இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்கவும் நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தை கொடுக்கவும், அயராது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தின் மேன்மைக்காக உழைத்த இவர்கள் இந்த நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களை அனைவரும் மதிக்கவும் அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளவும் இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு செபிப்போம். சிறப்பாக கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய வீட்டில் இருக்கும் முதியவர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முதியவர்கள் யாரெல்லாம் 60 வருடங்களை கடந்திருக்கிறார்களோ அவர்களை நினைவில் கொண்டு வருவோம். நமக்கு தெரிந்த தாத்தா பாட்டி, நம்முடைய சொந்தங்கள் இறந்திருக்கலாம். அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க செபிப்போம். நம்மோடு வாழுகின்ற நபர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் நல்ல உடல் சுகத்தோடு இறைவன் வழிநடத்த வேண்டியும் திருப்பலியிலே உருக்கத்தோடு செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், முதியவர்களை மதிக்காத தருணங்கள், நம்முடைய வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு நாம் தகுந்த மரியாதை கொடுக்காத தருணங்கள், உதாசீனப்படுத்த தருணங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 மன்னிப்பு மன்றாட்டு. கருணையே உருவான இறைவா, என் குடும்பத்தில் முதியோர்கள் பாரமாக எண்ணி அலட்சியப்படுத்திய தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமே உருவான இறைவா, குடும்பத்தின் முதியோரிடம் பேசாமல் தனிமைப்படுத்தி குழந்தைகளை அவர்களிடம் அணுக விடாமல் பாசத்திற்கு ஏக செய்யும் பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். அன்பே உருவான இறைவா, என் முதியோர்களிடம் இயலாமையும் இல்லாமையும் பிறரோடு பேசி அவர்களை அவமதிப்புக்குள்ளாகாமல் இருக்கும் தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை அரங்கில் இறைவனின் மாட்சியில் இருப்பவர்
ஆ, 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 ஆமீன். ஆ, 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 ஆமீன். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. மேலும் இந்த நாளில் நாங்கள் கொண்டாடும் எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து முதியவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்து காத்தருள செய்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகத்தில் எலிசா இறைமகன் இயேசு நிகழ்த்தவிருந்த அற்புத செயலுக்கு முன்னோடியாக இருந்தார். 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு உணவளித்தார். அதன் பின் ஆண்டவர் வாக்களித்தபடி மீதி உணவு இருப்பதை கண்டார்கள். இந்த வாக்குமாற தெய்வத்தின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம், அவரில் நம்பிக்கை கொள்வோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 42 44 முடிய. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன்.
எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்காக கைதியாக இருக்கும் திருத்துதர் பவுல் நம்மை நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழும்படி வேண்டுகோள் விடுக்கின்றார். அனைத்து கிறிஸ்துவ நற்பண்புகளையும் கடைபிடித்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றோம். திருத்துதர் பவுல் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனதாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். இதனுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவரிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின், ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சிலரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சிலர்கள் 12 குடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை நிகழ்வு இது. ஒரு நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டிலே ஒரு கைதியானவன் ஏற்றப்பட்டிருக்கிறான். அவன் செய்த குற்றம், ஒரு ரொட்டி கடையிலே இரவு திருடி இருக்கிறான். அந்த ரொட்டி கடையில் புகுந்து ரொட்டியை திருடி தின்றிருக்கிறான். இதுதான் அவன் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றம். நீதிமன்றத்திலே அவனுக்கு எதிரான அந்த குற்றமானது நிரூபிக்கப்படுகிறது. அந்த குற்றவாளியும் நீதிபதியிடத்திலே, ஐயா, நான் 4-5 நாட்களாக உண்ண உணவில்லாமல் தவித்து கொண்டிருந்தேன். எங்கு வேலை கேட்டாலும் எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை. இந்த ஒரு சூழலிலே பசியின் கொடுமையில்தான் நான் இந்த ரொட்டி கடையில் இந்த ரொட்டியை திருடி தின்றேன் என்று தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே நீதிபதி அவர்கள் அந்த தவறை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு தீர்ப்பு வழங்குகிறார். இவ்வாறு நீ இந்த தவறை செய்ததால் உனக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்து உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வாறு சொன்ன பிறகு அந்த நீதிபதி தன்னுடைய மேல் அங்கியை கழற்றி வைத்துவிட்டு, இப்பொழுது நான் ஒரு நீதிபதியாக பேசவில்லை, ஒரு சாதாரண சக மனிதனாக பேசுகிறேன் என்று சொல்லி பேசுகிறார் நீதிமன்றத்தில். இதோ இங்கே இருக்கிறானே இந்த நபர் குற்றவாளியாக இந்த குற்றவாளி கூண்டில் நிற்பதற்கு நீங்களும் நானும் தான் காரணம். நம்மில் யாராவது ஒருவர் அவருக்கு வேலை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்று அவன் குற்றவாளியாக இந்த நீதிமன்றத்திலே இருக்க மாட்டான் என்று சொல்லி, அவனுடைய குற்றத்திற்கு காரணமாக இருக்கிற நான் அவனுடைய அபராத தொகையிலே நான் பாதியை கொடுக்கிறேன் என்று 50 ரூபாயை கொடுக்கிறார். அங்கிருந்த மற்ற நபர்கள் எல்லாம் அவரிடமிருந்த
கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறார்கள். அதிலே 100 ரூபாயை அபராதமாக கட்டிவிட்டு மீதி பணத்தை அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய செலவுக்காக எடுத்து செல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது நம் ஒவ்வொருவரையும் ஒரு அற்புதமான வாழ்விற்கு அழைக்கிறது. அது என்ன வாழ்வு என்று பார்த்தோமையானால், மற்றவர்களை நம்முடைய அன்பினால் தாங்க. அந்த அன்பு என்பது வெறுமனே வார்த்தைகளால் இல்லாமல் செயல்பாட்டினால் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே அல்லது நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ரீதியிலே ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்கொண்டாலோ மிகப்பெரிய பணக்காரர்கள் குறைந்த விகிதமாக இருப்பார்கள், ஏழைகளாக இருப்பவர்கள் நிறைய விகிதமாக இருப்பார்கள். எதற்காக இந்த பாகுபாடு, எதற்காக இந்த ஒரு வேற்றுமை என்று பார்க்கும் பொழுது இந்த பகிரக்கூடிய மனப்பான்மை இல்லாதது தான். ஒருவேளை நினைத்து பாருங்கள், இந்த உலகில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம், எங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால், கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த உலகத்திலே ஏழைகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த பகிர்தல் என்கின்ற ஒரு பண்பு, ஒரு குணம் நம்மிலே இல்லாமல் போவதற்கு காரணம் ஒரு விரக்தி தன்மை. யாருமே பகிரக்கூடாது என்று நினைப்பது இல்லை. மாறாக பல நேரங்களிலே நான் ஒருவன் என்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வதனால் இந்த உலகத்திலே வறுமையை போக்கிவிட முடியுமா? இதுதான் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு சிந்தனை. இதைதான் முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்கோதுமை அப்பங்களை கொண்டு வந்த நபர் இத்தனை பேருக்கு எப்படி பசியை போக்க முடியும்? அதே போல நற்செய்தி வாசகத்திலே அந்திரேயா சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, இந்த 5 கோதுமை அப்பங்களை கொண்டு இத்தனை பேருக்கு எப்படி பசியை போக்க முடியும்? இந்த ஒரு விரக்தி தன்மை தான் நம்மை பகிர விடாமல் தடுக்கிறது. இதற்கு மாறாக நாம் செய்ய வேண்டியது, அனைவருக்கும் நம்மால் பகிர்ந்து கொடுக்க முடியாது, அனைவருக்கும் நம்மால் உதவி செய்ய முடியாது. மாறாக நம்மால் இயன்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது மீதியை இறைவன் பார்த்து கொள்ளுவார். மிகச்சிறப்பாக இந்த கொரோனா காலங்களிலே நம்முடைய பங்கிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது. அபாரா தொண்டு நிறுவனம் முதல் அலையிலும் சரி, இரண்டாவது அலையிலும் சரி, ஏறக்குறைய 2000 குடும்பங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஒருவேளை இந்த தொண்டு நிறுவனம் நினைத்திருந்தால், நான் இந்த செயலை செய்வதனால் இந்த மக்களின் வறுமையை போக்கிவிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த ஒரு செயலை செய்வதனால் அவருடைய 1 மாத 2 மாத 3 மாத பசியை இந்த நிறுவனத்தினால் போக்க முடியும் என்று இந்த நிறுவனம் முடிவெடுத்ததினால் இந்த செயல்பாட்டினை செய்கிறார்கள். ஆகவே நம்மில் இருக்கின்ற இந்த மன விரக்தியை நாம் தூக்கி எறிவோம். மன விரக்தியை தூக்கி எறிந்து என்னால் முடிந்த ஒரு குடும்பத்திற்கோ ஒரு நபருக்கோ உதவி செய்வேன். அவ்வாறாக உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக மீதியை இறைவன் பார்த்து கொள்ளுவார். இறைவனுக்கும் தெரியும் நம்மால் அனைவருக்கும் உதவி செய்ய முடியாது, அல்லது நம்மிடம் இருப்பதை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க முடியாது. அவ்வளவு வளம் நம்மிடம் இல்லை. என்னிடம் இருப்பதை கொண்டு ஒருவருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ என்னால் பகிர்ந்தளிக்க முடியும். ஒருவரை அல்லது ஒரு குடும்பத்தை என்னுடைய அன்பினால் நான் தாங்கி பிடிக்க முடியும் என்கின்ற உறுதிப்பாட்டினை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை பிரிந்து அல்லது நம்மை விட்டு அவரால் எந்த ஒரு வல்ல செயலையும் செய்ய முடியாது. எவ்வாறு திருத்தூதர் பவுல் சொல்லுகிறாரோ, இயேசுவை அல்லது இறைவனை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்பது போல நம்மை பிரிந்து அவரால் அற்புதங்களை செய்ய முடியாது. ஆகவே அந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். பிலிப்பியிடத்தில் இயேசு சொல்லுகிறார், தாம் செய்ய போவதை முழுவதுமாக அறிந்திருந்த இயேசு தாம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், புதுமையை செய்ய போகிறார் என்பதை
முழுதுமாக அறிந்திருந்த இயேசு அங்கிருந்த மக்களிடம் என்ன இருக்கிறது, அவர்கள் என்ன செய்ய முன் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். ஒருவேளை அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அற்புதம், இந்த புதுமை நடந்தேறியிருக்காது. ஆகவே நாம் ஒத்துழைக்கும் பொழுது அங்கே புதுமைகள், அற்புதங்கள் நடந்தேறுகிறது. நம்மை பிரிந்து அல்லது நம்மை விட்டு இயேசுவினால் அற்புதங்களை செய்ய முடியாது. ஆகவே நாம் இயேசுவின் கரங்களாக, இயேசுவின் கால்களாக, இயேசுவின் கண்களாக மாற அழைக்கப்படுகிறோம். அவ்வாறாக மாறும் பொழுது கண்டிப்பாக நம் வழியாக இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்திலே பல்வேறு விதமான அற்புதங்களை, புதுமைகளை செய்வார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அகில உலக திரு அவையிலே நம்முடைய திருத்தந்தையின் அழைப்பிற்கு ஏற்றவாறு உலக முதியோர் தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த ஒரு சிந்தனையோடு பிறரை அன்பால் தாங்க, ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், அல்லது நாம் செய்யக்கூடிய நல்ல செயல் நாம் வாழுகின்ற குடும்பத்திலே துவங்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த குடும்பத்திற்கு வெளியே செல்லும் பொழுது அந்த நல்ல செயல் துவங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற மிகச்சிறப்பாக வயது முதிர்ந்தவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற முதியவர்கள், இவர்களை நாம் எப்படி அன்பால் தாங்குகிறோம்? இன்றைய மன்னிப்பு மன்றாட்டிலே குழந்தைகள் அழகாக வாசித்தார்கள். எப்படியெல்லாம் அவருக்கு எதிராக நாம் தவறுகள் செய்கிறோம். அனுபவம் பெற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய அமைதியான இருப்பிடத்தின் வழியாக நாம் பல்வேறு விஷயங்களை அவளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதற்கு மாறாக அவர்களை ஒரு தொந்தரவாக, அவர்களை ஒரு சுமையாக நாம் கருதி அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்துவிட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். மாறாக நம்முடைய பிள்ளைகள் அந்த தாத்தா பாட்டியின் பாசத்தை இழக்கிறார்கள், தாத்தா பாட்டியின் கதைகளை இழக்கிறார்கள், தாத்தா பாட்டியின் அனுபவங்களை இழக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் கொடுக்காமல் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு பெரும் இழப்பை நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம ஈண்டெடுத்து வளர்த்தெடுத்த நம்முடைய பெற்றோர்கள் முதிர்ந்த வயதை அடையும் பொழுது தயவு செய்து அவர்களை பார்த்து கொள்ளுவது, அவர்களை அன்போடு தாங்குவது நம்முடைய ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள். இன்று அவர்கள் இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும். கண்டிப்பாக அவர்களை நம்முடைய அன்பால் தாங்குவோம். அன்பால் தாங்கி அவருடைய அனுபவங்களை, அவருடைய ஆறுதலான வார்த்தைகளை, அவருடைய அற்புதமான கதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளை அன்பிலே வளர்த்தெடுப்போம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவரையும் மிகச்சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்களை அன்பால் தாங்க நம்மால் இயன்ற செயல்களை செய்ய தேவையான அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகள் விடுதல் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைத்து பக்தியோடு உருக்கமாக மன்றாடுவோம். மன்றாட்டு. உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தையின் பிரான்சிஸ் அவர்களின் நற்செய்தி பணிக்காகவும் திரு அபை அன்றாடும் நிகழ்ச்சிக்கின்ற அற்புதங்களான திருவிருந்து பகிரவும் மற்றும் இறைமீட்பின் வார்த்தை பகிரவும் எல்லோராலும் சுவைக்கப்பட வேண்டுமென்று நாங்கள் அனைவரும் நம்பிக்கையிலும் திருவிருந்திலும் குறைபடாமல் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியோர்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள அழைத்தலுக்கு ஏற்ப தகுதியான முறையில் பணிவும் மென்மை மற்றும் தளரா மனப்பான்மையுடன் வாழ தங்களுடைய பலவீனத்தால் அன்பில் வலுக்குறையாமல் வாழ வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் பர ஏழைகளுக்கு ஆறுதல் அளிக்கவும் இளைஞர்களுக்கு நல்வழி காட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாங்கள் அனைவரும் மக்களாக வாழும் அழைப்பை பெற்றுள்ளோம் என்பதை அங்கீகரிப்பதில் இளைஞர்களும் முதியவர்கள் அனைவரும் நம்பிக்கை, அமைதி, கூட்டுறவு மற்றும் சமூக சேவை செய்வதில் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள கடவுளே, எங்கள் சமூகத்தில் இறந்த அனைத்து முதியவர்களையும் நினைவில் கொள்கிறோம். தொற்று நோயின் விளைவாக இறந்தவர்கள் யார் நினைவிலும் இல்லாத ஆன்மாக்கள் அனைவரையும் அமைதியின் அரசில் வர வேண்டும் என்று நிலை வாழ்வை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகில் இளையோர்களின் நலன்களுக்காகவும் தேவைக்காகவும் அமைதிக்காகவும் மன்றாடுவோம். இளையோர் தங்களுக்கு கிடைத்துள்ள திறமை, பொருள்கள் மற்றும் உறவுகளின் மேன்மையை உணராமல் மனசோர்வடையாமல் உம்முடைய அழைத்தலுக்கு கீழ்ப்படிந்து பிறருக்கு உதவி செய்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாத்தா பாட்டிகளுக்காக மன்றாடுவோம். தாத்தா பாட்டிகள் எந்நாளும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ அவர்களுக்கு ஞானத்தையும் மேலும் அவர்கள் பெற்ற நம்பிக்கை புதையலை பேரப்பிள்ளைகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் பகிரும் மனதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிமையிலும் ஆதரவற்ற நிலையிலும் உள்ள முதியோருக்காக மன்றாடுவோம். இறை இயேசுவின் எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு யாருமே தனிமையில் வாட வேண்டியது இல்லை என்பதை உணருவோம். வானதூதர்கள் அனுதினமும் அவர்களை சந்திக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடையவும், தொற்று நோயினால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளானவர்களுக்காக மன்றாடுவோம். யாரும் யாரையும் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை நாங்கள் அனைவரும் உணர செய்தருளும். நோயாளிகள் நல்ல சிகிச்சையை பெற்று கொள்ள வசதியை தந்தருளும். நலமோடு வாழ உத்திர வாதத்தையும் உமது உடன் இருப்பையும் நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவன் தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இன்று நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற பல்வேறு விதமான தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நீர்தாமை கண்ணோக்கி எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் சிறப்பாக எங்களுக்கு கொடுத்து ஒருவரை ஒருவர் அதிலும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற வயது முதிர்ந்தவளை அன்பால் தாங்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கணவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக உனக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி மிகச் சிறப்பாக எங்கள் முதியோர்களின் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களையும் எங்கள் முதியோர்களையும் நிலையான பேரின்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து நமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமோ மன்னகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்போத்த இடத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பிலை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தலிடும். எங்கள் திருவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலிடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் புனிதராகிய இவருடனும் சிறப்பாக இம்முடைய கிளச்சிறினை இறைவுடைய தட்டிப்பத்திர ஞானமா ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதைத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுடன் முன்சாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் நிலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு பொழுதீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்திரள திருப்பலம் கொள்வீராக. நம்ம வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தம்முடைய அன்பினால் இந்த மானுடத்தை தாங்கிய இறைவன் இயேசு கிறிஸ்து இவரை போல நம்முடைய அன்பினால் பிறரை தாங்க, அதிலும் சிறப்பாக நம்மோடு வாழுகின்ற வயது முதிர்ந்தவர்களை நம்முடைய அன்பினால் தாங்க அழைக்கிறவர் இவரை. அவ்வாறு வாழ தேவையான சக்தியையும் பலத்தையும் இந்த விருந்தின் வழியாக நமக்கு தருகிறார். அழைக்க பெற்ற நம்ம ஒருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது வரும் பொன்னா, என் நகமதிலே
திருநாள் என் வாழ்விலே, இது ஒரு பொன்னால் என்னகமதிலே, நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன்னன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன், பொருட்செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன், மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினே மகிழ்வடைந்தேன் நான், பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பே, உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன்னன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார், உம்மில் மரியா தன் பற்றுறுதியை வைத்தார், உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும், எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். அறிவிப்புகள். இன்று புதுக்காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்தோம். இன்று அகில உலக திரு அவையோடு இணைந்து நாம் அகில உலகத்தில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டி மற்றும் முதியவர்களுக்கான சிறப்பான ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியை சிறப்பாக பொறுப்பேற்று தங்களுடைய அன்பியத்தில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளும் தங்களுடைய தாத்தா பாட்டிற்காக ஜெபிக்க அவர்களை பயிற்சி கொடுத்து இந்த திருப்பலியை சிறப்பித்த திருதி ஆண்டவர் அன்பியத்திற்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். பொறுப்பாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக சிறப்பாக இந்த பிள்ளைகளை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அடுத்த வாரம் பொதுக்காலத்தின் 18வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித அடைக்கலமாதா அன்பியத்தார். சென்ற வார காணிக்கை ரூபாய் 6230. அன்புக்குரியவர்களே, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே ஆண்டவர் என்று சொல்லி காணிக்கை பாடலாக பாடுகிறோம். இன்றைய வழிபாடும் திருத்தந்தையினுடைய அழைப்பும் கொடுப்பதின் மேன்மையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஒரு சிலர் கொடுத்ததினால் பல பேருக்கு நன்மை செய்ய முடிந்ததை வாசித்தோம். அதேபோல்தான் இன்றைய திரு அவையின் சிறப்பு நாளாக நாம் சிறப்பிக்கும் முதியவர்கள் தினத்தில் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்திற்காக தங்களை கொடுத்ததினால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் மேன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் இன்றைக்கு மைய சிந்தனையாக கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, கொடுத்தவர்களை கொடுக்க உதவி செய்பவர்களை இப்பொழுதுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிறப்பாக அகில உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியவருடைய தினத்தை சிறப்பிக்கும் இன்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அயராது உழைப்பின் மூலமாக, குடும்பத்தை பேணி காப்பதன் மூலமாக, குடும்பத்தை மேன்மைப்படுத்தி
முன்னேற்றம் கொண்டு வருவதன் மூலமாக தங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக சிறப்பாக இந்த நாளிலே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக நம்முடைய பங்கிலே இருக்கும் பெரியவர்கள், நமக்கு தெரியும் நம்முடைய பங்கில் இருக்கும் பெரியவர்கள் தங்களுடைய குடும்ப மேம்பாட்டிற்கு மட்டுமல்ல, கிராமத்தின் மேம்பாட்டிற்காகவும் குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய ஆன்மீக மற்றும் வளர்ச்சிக்காகவும் தங்களையே கொடுத்திருக்கிறார்கள். மரித்த நம்முடைய கிராமத்தின் பெரியவர்களை, நம்முடைய பங்கின் பெரியவர்களை நினைத்து பார்ப்போம். இப்பொழுது இருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் நினைத்து பார்ப்போம். இந்த கொடுப்பதிலே எவ்வளவு மகிழ்ச்சி என்பதை கடந்த ஒன்றரை வருடமாக நானும் உணர்ந்து கொண்டு வருகிறேன். சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கும் அப்பார தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு பங்கோடு இணைந்து நாம் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறோம். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக முளச்சூர் அருகாமையில், சுங்குவாசத்திரம் அருகாமையில் இருக்கும் நரிக்குறவர்கள் அல்லது ஜிப்சிஸ், நம்ம குருவிக்காரங்க என்று சொல்லுவோம், அவருடைய கிராமத்திற்கு சென்றிருந்தோம். அதிசயமாக இருந்தது. ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு இருக்கவே மாட்டாங்க. அவர்கள் ஏறக்குறைய ஒரு 60-70 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போவதற்கு முன்பாக, ஒவ்வொரு கிராமத்திற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக அவர்கள் எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் என்று பெயர்களை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு அரிசியையும் மளிகை பொருட்களையும் எடுத்துச் செல்வோம். சென்றிருந்தோம். அங்கே சென்ற பிறகுதான் அங்கே இருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய பெயரை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி, ஏனென்றால் அந்த குடும்பம் அங்கே இருப்பதில்லையாம், சுற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் எடுத்து சென்ற பொருட்கள் சரியாக அங்கே இருக்கின்ற குடும்பங்களுக்கு தான் சரியாக இருந்தது. அந்த விடப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு கிடையாது. கடைசியிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கடைசியாக பெற்றுக்கொண்ட குடும்பம், சாமி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் புறப்படுவதற்கு முன்பாகவே கடைசியாக பெற்றுக்கொண்ட குடும்பம் அந்த பொருட்களை கீழே வைத்தார்கள். நாங்கள் பெயர் எழுதாமல் விட்டுவிட்ட அந்த குடும்பத்தை வர சொன்னார்கள். அரிசி 25 கிலோ உடனடியாக அதை பாதியாக ஆக்கினாங்க, 2ஆக பிரித்தாங்க. எண்ணெய் 2 பாட்டிலில் ஊற்றி வச்சாங்க, 1 லிட்டர் எண்ணெயை. பருப்பு 1 கிலோ பருப்பு 2ஆக பிரித்தார்கள். அனைத்து பொருட்களையும் 1/2 கிலோவாக மாற்றினாங்க. சின்ன பாக்கெட், ஒரு சில 100 கிராம் 200 கிராம் பாக்கெட்டெல்லாம் கொடுத்திருந்தோம். இந்த மஞ்சத்தூள் மற்றது அதையும் பிரித்து பாதியாக பிரித்து வைத்து மகிழ்ச்சியோடு இந்த கடைசியாக பெற்றுக்கொண்ட குடும்பம், சாமி எனக்கு இது போதும்னு சொல்லி பாதியை எடுத்துக்கொண்டு மீதி பாதியை யாருக்கு நாங்கள் விட்டுவிட்டோமோ அந்த குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு சென்ற பொழுது, நாங்கள் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2000 பேருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அந்த சிறிய நிகழ்வு, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தாங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுத்து இன்புறுவதை பார்க்கும் பொழுது பாலு அண்ணன் இருந்தார், அருள் தந்தை கிறிஸ்டோபர் ஃபாதரும் இருந்தார், மற்ற அப்பாரா நிறுவனத்தின் ஊழியர்கள் இருந்தார்கள். எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும். அதைத்தான் அந்த சிறுவன் செய்தான் இன்றைய நற்செய்தியிலே. அதைத்தான் முதியவர்கள் தாத்தா பாட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை தான் நாமும் பிறருக்கு செய்ய இன்றைக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். எனவே வாழ்நாள் முழுவதும் பெறுவதில் அல்லாமல் கொடுப்பதிலே தங்கள் வாழ்வை கழித்த தாத்தா பாட்டி மற்றும் முதியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நாளாக எடுத்து செபித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சிறப்பு செபம் செபிக்கப்படுகிறது. எனவே அனைத்து தாத்தா பாட்டி முதியவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முன்பாக வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பீடத்திற்கு முன்பாக வாங்க. அப்படி பீடத்தை சுற்றி தகுந்த இடைவெளி விட்டு நீங்கள் நின்று கொள்ளலாம். அனைவரும் முன்பாக வாருங்கள். இப்பொழுது சிறிய ஜெபம் ஜெபிக்கப்படும். அதனை தொடர்ந்து அருட்தந்தை சிறப்பான ஜெபத்தை இவர்களுக்காக ஜெபிப்பார். தகுந்த இடைவெளி விட்டு நீங்கள் பீடத்தை சுற்றி என்னுடைய வலது மற்றும் இடதுபுறத்திலும் நிற்கலாம். அனைவரும் பாருங்க, கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். உங்களுடைய சிறப்பு நாள் இது. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் இங்கே ஆலயத்தில் இருக்கும் அனைவருமே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கவிருக்கிறோம். இப்பொழுது தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைகள் ஜெபிக்கவிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கும் சிறு பிள்ளைகள் யாராவது இருப்பின் முன்பாக வாருங்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி வாங்க. சின்ன பசங்க எல்லாருமே முன்னாடி வாங்க. அவர்கள் தான் தாத்தா பாட்டிக்காக ஜெபிக்கவிருக்கிறார்கள். இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முன்பாக வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபம். இயேசு கிறிஸ்துவே, அனைத்து குடும்பங்களும் மற்றும் சமூகமும் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர்களின் உடனிருப்பின் மேன்மையையும் அவர்களின் பங்களிப்பையும் உணர்ந்து நடந்து கொள்ள உதவி செய்யும். அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படாமலும் அல்லது விலக்கப்படாமலும் இருக்க வரம் தாரும். எப்போதும் மரியாதையையும் அன்பையும் பெறுவார்களாக. அவர்களுக்கு நிம்மதியாக வாழ கிருபையை தாரும். அவர்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பும் மீதமுள்ள வாழ்நாள் முழுவதையும் மனதார உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழவும் வரம் தாரும். புனித அன்னாளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சவக்கீனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கொரோனா உயிர்கொல்லி நோயால் மரித்து அனைத்து ஆயர்கள், அருட்தந்தையர்கள், தந்தருள ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்முடைய கிராமத்தில் உழைத்து மரித்த, நம்முடைய பங்கிலே பொறுப்புகளிலே இருந்து மரித்த அனைத்து முதியவர்களையும் நினைத்து பார்ப்போம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் பல முதியவர்களை இழந்திருக்கிறோம், தாத்தா பாட்டிகளை இழந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌனமாக நாம் அஞ்சலி செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று மௌனமாக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற திருத்தந்தையால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக முதியோர் தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மிக சிறப்பாக எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தாத்தா பாட்டிகளையும் வயது முதிர்ந்தவர்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். உம்முடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக அவள் மீது பொழியும். அவளுக்கு தேவை நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்திருளும். இதோ இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக, இந்த பங்கிற்காக, இந்த ஊரிற்காக உழைத்திருக்கிறார்கள். இதோ இந்த நேரத்திலே, இந்த நாட்களிலே வயது முதிர்ந்து வீடுகளிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற அவளுக்கு மன அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை அவளுக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதியும். மேலும் சிறப்பாக அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டிகளை, முதியவர்களை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி, அவர்கள் அன்பில் அவர்கள் என்றும் நிலைத்து, அவர்களை காத்து, அவளுக்கு தேவையான எல்லா சகல வசதிகளையும் செய்து கொடுத்து, அவளுக்கு செவிமடுக்கின்ற மறுபலனாக அவளை மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு, மன நிறைவோடு வைத்து கொள்ளக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியரையும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதியும்.
மிகச்சிறப்பாக இந்த நாட்களில் மரித்த இந்த ஊரில் இருக்கின்ற முதியவர்கள், தாத்தா பாட்டிகள் அனைவருடைய ஆன்மாக்களுக்கும் நித்திய இலை பாடலை நீர் கொடுத்திருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் அனைவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் ஸ்துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவுளே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித அன்னாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோக்கினே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கீழச்சன் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.